நீட் 2026 எக்ஸாம் முடிஞ்சாச்சு. நம்ம டென்டேட்டிவ் ஆன்சர் கீயும் நம்ம ரிலீஸ் பண்ணிட்டோம். இப்போ அடுத்து ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸோட கவலை என்னவா இருக்கும்? நம்ம இந்த ஆன்சர் கீ வச்சு கால்குலேட் பண்ண மார்க்குக்கு நமக்கு சீட்டு கிடைக்குமா கிடைக்காதா, எம்பிபிஎஸ் கிடைக்குமா, கட் ஆஃபோட ரேஞ்ச் என்னவா இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக எல்லாருமே ஆர்வமாக இருப்பீங்க. உங்களுக்காக தான் இந்த வீடியோவில் நம்ம எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இந்த எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் அப்படிங்கிறது வந்து ஒரு ப்ரிடிக்ஷன் தான், அதாவது இருக்கலாம் அப்படிங்கிறது தான். இது ஃபைனல் கட் ஆஃப் கிடையாது. அதே மாதிரி இந்த கட் ஆஃப் நம்ம எதை பேஸ் பண்ணி போட்டிருக்கோம் அப்படின்னா 2023 பார்த்தீங்கன்னா கொஸ்டின் பேப்பர் வந்து நமக்கு மாடரேட்டாக இருந்துச்சு. 2024 வந்து ஈஸியாக இருந்துச்சு. 2025 வந்து டஃப்பாக இருந்துச்சு. ஸோ நம்ம இந்த 3 அனாலிசிஸை பேஸ் பண்ணி தான் இப்போ நம்ம 2026 கொஸ்டின் பேப்பர் வந்து மாடரேட் அப்படின்னு வந்து ஸ்டூடெண்ட் சர்க்கிளில் சொல்லியிருக்காங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் இந்த கட் ஆஃப் ரேஞ்ச் நம்ம போட்டிருக்கோம். ஸோ இப்போ என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு ஓசி கேட்டகரிக்கு எடுத்துட்டிங்கன்னா 615 635 வரைக்கும் நமக்கு போகலாம். பிசிக்கு வந்து 585 605, பிசிஎம்க்கு 580 600, எம்பிசிக்கு 565 585, எஸ்சிக்கு வந்து 500 520, எஸ்சிஏக்கு 410 450, எஸ்டிக்கு வந்து 450 470. ஸோ இது வந்து கட் ஆஃப் ரேஞ்சஸ். இது வந்து நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாடோட கவர்மெண்ட் காலேஜஸோட கட் ஆஃப் ரேஞ்சாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இதே மாதிரி அப்டேட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் உடனே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஃபியூச்சர் விஷன் நீட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.